விஜய் வெளியே வருவாரா, அவர் விடுதலை ஆவாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எதிர்பார்ப்பு இருக்கதா செய்யுது. ஏன்னா இப்போ வரைக்கும் மல்லிக்கு கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. அவங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறாங்க, அந்த விஷயத்தில் எந்த ஒரு கைமேல் பலனுமே கிடைக்கல. அப்போ மல்லி வந்து கொஞ்சம் சோகத்தில் சோர்வடைய தான் செய்தாங்க. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை யார் அப்படின்னா இந்த தீபிகாவோட கணவர் லாயர் தீபன் தான். அப்போ தீபனுக்கும் தீபிகாவுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சுது அப்படின்னா அது வந்து அவங்களோட தம்பி தினேஷ் மரணத்துக்கு அப்புறமா தான் இருந்துக்கும். அப்போ இந்த விஷயம் தெரியுது. தீபன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னோட மனைவி தீபிகா வந்து மல்லியை எப்படினாலும் பழி வாங்குவாங்க, அவங்கள வந்து அந்த மல்லியை காப்பாற்றணும் நம்ம. அதாவது இது வந்து ஒரு பொய்யான கேஸ் தான், அதில் வந்து விஜயும் இந்த கொலையை பண்ணலை, அப்போ இவங்க மல்லியும் பண்ணலை. அப்போ இதுக்கு பின்னாடி வேற யாரோ பண்ணிட்டு தான் இவங்க மேலே பழி விழுந்திருக்கு அப்படிங்கிறத தீபனால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று, எந்த சூழ்நிலையிலும் தீபனை அதாவது மல்லியை பழி வாங்கிடக்கூடாது. அப்போ தன்னோட மனைவியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு பக்கம் தீபிகாவை ஒரு நேர்மையான ஆஃபீஸராகவே இருக்க வைக்கணும். அவங்க தேவையில்லாமல் மல்லி மேலே ஒரு பழியை போட்டு அந்த விஷயம் நாளைக்கு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா அது தீபிகாவுக்கு தான் இடைஞ்சலாக இருக்கும். தீபிகாவே ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. இன்னொன்று, ஒரு அப்பாவியான பொண்ணு மல்லி, அவங்க எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு இந்த தீபன் நினைக்கிறார். ஆக மொத்தத்தில் தீபனும் நல்லவர் தான், அவங்க மனைவி தீபிகாவும் நல்லவங்க தான். அப்போ தீபிகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தன்னோட தம்பியோட மரணத்துக்கு தான் அவங்க பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தப்பான முடிவை தான் தன்னோட மனைவி தீபிகா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தில் வந்து உறுதியாக மல்லிக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. எப்படினாலும் தன்னோட மனைவி தீபிகா தன்னை வந்து ஒரு தப்பானவனாக தான் இதுவரைக்கும் பார்த்துருக்காங்க, அதனால தான் தன்னை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது நடந்ததாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த மல்லி பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு மல்லிக்கு பக்கபலமாக தீபன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ மல்லிக்கு எப்போ வந்து இவங்க தீபிகா வந்து தினேஷோட அக்கா அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது அப்படின்னா இனி சீக்கிரத்தில் அந்த முடிச்சுக்களும் அவரும். அப்போ அது மல்லிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இப்போ மல்லி இப்போ வரைக்கும் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து தீபிகா நம்ம மேலே இவ்வளோ ஒரு கோபமாக வெறுப்பை காட்டுறாங்க அப்படிங்கிறது அந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விக்கான விடையும் இனி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உறுதி. அது கிடைக்கும் போது மல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.